மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோவை நல்லா கேளுங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயம் தப்பா இருக்கா? அவர் தெளிவாக தான் சொல்றாரு. நான் இதை குறையாவோ இல்லை குற்றமாவோ சொல்லவே இல்லை. இதை வருங்காலத்தில் நீங்கள் அதை தப்பாக படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னு தெளிவாக தான் சொல்லி இருக்காரு. ஆனால் இது கேட்டு மரிய வில்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு மட்டும் பாருங்க. எப்ப டிஃபென்ஸ் ஆகணும், எப்ப அஃபென்ஸ் ஆகணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்க, நானும் கத்துறேன். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல எப்படி பேசி எனக்கு யூனிக் தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து ஏன் சைடு இதுதான். அவருக்கு மாத்திக்க முடியாது. எல்லாரும் மாத்திக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மரிய வில்சன் அந்த மைக்கை கீழே வைக்கிற விதமாக இருக்கலாம், இல்லை அவர் பேச ஆரம்பிக்கிற விதமாக இருக்கலாம். நான் ஒரு பிளேயர், எனக்கு தெரியும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும், எப்போ டிஃபென்ஸ் ஆடணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இங்கே அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபை அமைச்சர். ஸோ இங்கே அவர் இந்த மாதிரி பேசவே கூடாது. இந்த விதம் ரொம்ப தவறான ஒரு விதம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தவறுகள் நாமும் செய்ய தான் செய்வோம். அந்த தப்பை யாராவது ஒருத்தங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை திருத்திக்கிறதுல எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இது மட்டும் போதாதுன்னு அவர் இன்னும் சில வார்த்தைகள் பேசுவார். அதையும் கேளுங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். இங்க நீங்க நான் பிறப்பிலேயே ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. ஓகேவா? நீங்கள் கிறிஸ்டினாக இருங்க, ஹிந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, யாராக வேணா இருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் மட்டும்தான். தேவையில்லாமல் மதத்தை உள்ளே கொண்டு வராதீங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்டாக கேட்ட விஷயத்த உங்களால் மாற்றிக்க முடியலனா எப்படி? எனக்கு புரியவே இல்லை. அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. நீங்கள் தப்பாக தானே படிச்சிங்க. ஸோ சொன்னார். இதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் தாய்மொழி தமிழ்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கிலீஷ் நல்லா வருமா, தமிழ் வராதான். கேட்டால் தாய்மொழியா? இது அசிங்கம் தானே சார். அப்புறம் என்ன சொன்னீங்க? தமிழ் படித்தா கூட பாதி பேருக்கு அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்க மொழி இதெல்லாம் வராதா? ஐயா, எல்லாத்தையும் சேர்த்து அறமொழின்னு ஒன்று தமிழில் இருக்குது. உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? அதை எந்த மதத்தாலேயோ இல்லை வேற எந்த மொழியாலேயோ கூட சொல்லி கொடுக்க முடியாது. யூனோ சார், அந்த வார்த்தைக்கான ஈக்குவலான சரியான மீனிங்கோட இங்கிலீஷில் கூட வேர்ட் கிடையாது. தெரியுமா தெரியாதா? யார்கிட்ட வேணா கூட மோதுங்க, எது கூட வேணா மோதுங்க. ஆனால் தமிழ்கிட்ட தப்பி தவறி கூட மோதவே மோதாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தமிழன், அப்புறம்தான் இந்தியன், அதுக்கப்புறமா கிறிஸ்டின், ஹிந்து, முஸ்லீம் யாரை வேணா இருந்துட்டு போங்க. அதை மைண்டில் வைங்க. நார்த்து சைடில் போய் பாருங்கள் சார். அப்படி நீங்கள் மதத்தை பரப்புறீங்களா அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு சாகடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ தமிழ்நாடு ஒரு மத சார்பற்ற நாடு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லா மாநிலத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு எப்படின்னு. அதை அசிங்கப்படுத்தாதீங்க. தமிழ்நாடு இருக்க பெருமை மட்டும் இல்லை, கர்வம் வேணும். அது வெறும் வாயிலிருந்து மட்டுமே வர்றது கிடையாது சார். ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு விஷயம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே? The questions are piling up. First, a TVK minister tells the state assembly that Christianity taught him a language of love and empathy that he suggests Tamil could not. Viewers, what is being said? Let me read out. Christianity has taught me one language, that is love and empathy. Half of the people can't understand this by reading Tamil. I have read it in the Bible. I'm a born Christian. Then a TVK leader, is in fact the Speaker of the House, no less, joins a Christian anti-abortion rally where, quote, abortion is murder, unquote, is proclaimed. This is what he says, sharing a platform with